அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்ததற்கு பின்னால் சில வகையான நிஅமத்துக்களை எங்களுக்கு தருகிறார். அது மிருகங்களுக்கு கிடைக்கின்ற நிஅமத் அல்ல, வித்தியாசமான நிஅமத்துக்கள். பணத்தை தருகிறான், அதிகாரத்தை தருகிறான், அறிவை தருகிறான், பிள்ளை குட்டிகளை தருகின்றான். இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்ற பாக்கியங்கள். பாக்கியங்கள் எல்லாம் அமானிதங்கள். இவற்றை எப்படி நீ தேடினாய், எப்படி சேகரித்தாய், எப்படி நீ இவற்றை பயன்படுத்தினாய் என்றெல்லாம் நாளை மறுமையிலே கட்டாயமாக விசாரிக்க இருக்கிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானிதங்களை சரியான முறையில் அவற்றுக்கே உரியவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வாறு எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய பாக்கியங்களிலே ஒன்றுதான் எமது பிள்ளை செல்வம், எமது குழந்தைகள். எத்தனையோ பேர் தங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று மிகப்பெரிய கவலையோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா யஹபு லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு பரிசாக, கிஃப்டாக, அன்பளிப்பாக பிள்ளைகளை தருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் கிடைக்க பெற்றிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சோதனை என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகள் என்று சொல்கிறார். எவ்வாறு பணத்தை, செல்வங்களை திரட்டினாய், எவ்வாறு பாதுகாத்தாய், எப்படி அதனை செலவழித்தாய் என்று கேட்பது போல உன்னுடைய பிள்ளைகளை ஹலாலாக பெற்றெடுத்தாயா, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை, கடமைகளை எல்லாம் சரியாக செய்தாயா, நாளை மறுமையிலே உனக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களா, நீ மௌத்தாகியதற்கு பின்னால் உனக்கு துஆ செய்யக்கூடியவர்களா, உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியவர்களா நீ உருவாக்கினாயா என்று நாளை மறுமையிலே கட்டாயமாக விசாரிப்பார். மிருகங்கள் குட்டிகளை பெற்றுக்கொள்வதனை விடவும், பறவைகள் குஞ்சுகளை ஈன்று அவற்றினுடைய சந்ததிகளை பெருக்குவதனை விடவும் மனிதன் தனது சந்ததியை பெருக்குவது என்பது மிகவும் வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் மிக கவனமாக இந்த விஷயத்தை சிந்தித்து பார்ப்போம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எமது சகோதர சகோதரிகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எமது ஊரிலே இருக்கின்ற ஏனையவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு தரப்பட்ட இந்த அமானிதங்களை நாங்கள் எந்த அளவு தூரம் சரியாக பாதுகாத்து பராமரித்து வருகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சிறுவர்கள், குழந்தைகள் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள். அந்த அமானிதங்கள் சம்பந்தமாக மிக கடுமையாக நாளை விசாரிக்கப்படும். ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி தொழுகையை பற்றியது. அடுத்ததாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, உன்னுடைய தாயகப்படுத்தி செய்ய வேண்டிய உரிமைகளை, கடமைகளை நீ கொடுத்தாயா? அடுத்ததாக கேட்கப்படுவது, உனக்கு நான் தந்த பிள்ளை செல்வங்கள், அமானிதங்கள், அவற்றை நீ எந்த அளவு தூரம் சீரும் சிறப்புமாக உரிய தர்பியத்தை கொடுத்து வளர்த்தாய் என்ற கேள்வி கேட்கப்படும். நாளை மறுமையிலே ஒன்றில் அவர்கள் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்பவர்களாக இருப்பார்கள், அல்லது அவர்கள் எங்களை மாற்றிக் கொடுப்பவர்களாக. யா அல்லாஹ், நீ இவர்களுடைய வயிற்றிலே என்னை பிறக்கச் செய்தாய், ஆனால் எங்களுக்கு தேவையான ஆன்மீக பயிற்சி இவர்கள் தரவில்லை, இவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, இவர்கள் முன்மாதிரியாக இருக்கவில்லை, எங்களோடு அன்பாக இருக்கவில்லை, அரவணைப்பை தரவில்லை, நாங்கள் கெட்டுப்போனோம், பயங்கரவாதிகளாக மாறினோம்,
கள்வர்களாக, திருடர்களாக, போதை வஸ்துக்களை பாவிப்பவர்களாக, உலகத்திலே துஷ்டர்களாக மாறினோம். அதற்கு அடிப்படையான காரணம் என்பது வீட்டுச் சூழல். எனவே யா அல்லாஹ், நீ எங்களை குறை சொல்லுகின்றாய், நரகத்துக்கு அனுப்ப பார்க்கின்றாய். ஆனால் எங்களை பெற்றெடுத்தவர்கள் எங்களை சரியான முறையிலே கவனிக்காமல் உலகத்தில் இருந்தார்களே, அவர்கள்தானே குற்றவாளி என்று எங்களை மாட்டிக் கொடுக்கின்ற, எங்களை பிரச்சனையிலே சிக்க வைக்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்களா? அல்லது எங்களுக்காக வேண்டி துஆ செய்பவர்களா, எங்களுடைய கல்புகளை குளிரச் செய்பவர்களாக, உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய துஆக்களுக்கு பாத்திரமானவர்களாக, உலகத்திலே நன்மைகளை வளர்ப்பவர்களாக, தீமைகளை ஒழிப்பவர்களாக, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மாந்தர்களுக்கும் பிரயோசனம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய பயங்கரவாதி நேற்று சரியாக வளர்க்கப்படாத, இன்று போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டிருப்பவன் தாய் தகப்பனுடைய சரியான வழிகாட்டல் பெறாதவன். இன்று தாய் தகப்பனுக்கு அடித்துக் கொண்டிருப்பவன் தாய் தகப்பனுடைய அன்பும் இரக்கமும் அரவணைப்பும் கிடைக்காதவன். இன்று ஊர் மக்களால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கின்ற அந்த இளைஞன் சரியான தர்பியத்தின் ஊடாக உலகத்துக்கு வராதவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா ஊர்களிலும் நிறைய பிரச்சனைகள். இளைஞர்களா, சிறுவர்களா, பெரியவர்களை மதிப்பதில்லை, சிறியவர்களுக்கு அன்பு காட்டுவதில்லை, கல்வி கற்பதில்லை, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்பது, மோசமான ஆபாசமான திரைப்படங்களையும் மற்றுமுண்டான காட்சிகளையும் பார்ப்பது, மோசமான நண்பர்களுடைய தொடர்பு என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போக முடியுமே. இது எங்கிருந்து வந்தது? இதற்கு என்ன காரணம்? யாரை குறை சொல்ல போகணும்? யாரின் மீது பழியை சுமத்த போகணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல முறையில் நாங்கள் பிள்ளைகளை வளர்த்திருந்தால் எங்களுக்கு மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் இருக்கின்ற மக்கள் புகழுவார்கள், பாராட்டுவார்கள். இந்த மனிதனை உருவாக்கி இந்த தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்வார்கள். அந்த துஆவுக்கு எங்களில் எத்தனை பேர் பாத்திரமானவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணத்தை எடுத்து பாருங்கள். காசாவில் இருக்கின்ற சிறுவர்களை, அங்கிருக்கின்ற ஆண்களை, பெண்களை, இளைஞர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அவர்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அகதி முகாம்களிலே இருக்கிறார்கள், சரியான உணவில்லை, எந்த நேரமும் குண்டு சத்தம், எந்த நேரமும் இரத்த வாடை வீசுகின்ற சூழல். அப்படி இருந்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான ஈமான், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான தர்பியத், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான அரவணைப்பு, இஸ்லாமிய பயிற்சி, ஆன்மீக ரீதியான அந்த வாசம் அவர்களுடைய பெற்றோர்களால், அவர்களுடைய மதரசாக்களால், அவர்களுடைய பாடசாலைகளால் அவர்களுக்கு வழங்கப்பட்டதன் காரணமாகத்தான் இன்னும் உலகமே அதிசயிக்கக்கூடிய வகையிலான பேச்சுக்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு இளைஞனுடைய ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். கட்டடங்கள் எல்லாம் உடைந்து தகர்ந்து போயிருக்கின்றன. அவனுக்கு ஒரு 17 வயது இருக்கும். அந்த இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து அவன் வெளியே வந்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றான். அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், பீடிக்குமாக இருந்தால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அந்த இளைஞன் 20 வயது கூட இருக்க மாட்டார். வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வத் தமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நாங்கள் கட்டாயமாக அவர்களை சோதிப்போம். பயத்தின் காரணமாக, பயத்தினால், பசியினால் நாங்கள் அவர்களை சோதிப்போம், கட்டாயமாக சோதிப்போம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வசனம் அந்த பிள்ளைக்கு பாடம் மாத்திரமல்ல, அந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்து அந்த பிள்ளையினுடைய மனதிலே ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எமது சூழலை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு இந்த ஈமானுடைய பக்குவம், இந்த தர்பியத், இந்த ஈமானுடைய இந்த வளர்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சுமாராக 40,000 தாண்டி கொண்டு போகிறது அவர்களுடைய ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை. நேற்று முந்த நாள் அவர்களுடைய தலைவருடைய பிள்ளைகள் 3 பேர், பேர பிள்ளைகள் 4 பேர், அட்டூழியம் செய்யும் அரக்கர்களுடைய குண்டு தாக்குதலால் சுக்குநூறாகி போன உடம்புகள். அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அவர்களை பெற்றெடுத்த தகப்பன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். என்னுடைய பிள்ளைகள் 3 பேரையும், என்னுடைய பேர பிள்ளைகள் 4 பேரையும் அல்லாஹ் தஆலா ஷஹீதாக்கியதன் மூலமாக எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தான் என்ற அந்த ஈமானிய வாசகத்தை அந்த தகப்பன் மொழிகிறார் என்றால், சுப்ஹானல்லாஹ், வானத்துக்கு கீழால் பூமிக்கு மேலால் எப்படிப்பட்ட ஒரு தர்பியத் அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கும். அந்த தகப்பன் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார், அந்த தகப்பனுடைய ஈமானுடைய ஜோதி எப்படி இருக்கும் என்று சிந்தித்திருப்பார். அப்படித்தான் வளர்க்க வேண்டும். உலகத்தில் எமக்கு சோறு இல்லாவிட்டால், தண்ணீர் இல்லாவிட்டால், ஒரு போத்தல் தண்ணீரைத்தான் உலகம் எமது காசாவுக்குள் அனுப்ப மறுத்தாலும் நாங்கள் சுவர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஜனாசாக்களை அடக்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வருகின்ற ஒரு பெண்மணி, அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கௌரவித்திருக்கிறான். நாங்கள் ஒரு பொழுதும் எமது நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் உயர்ந்ததாக வாழ வைப்போம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெண்களுடைய தர்பியத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் ஒவ்வொருவரும் எமது பிரதேசத்து இளைஞர்களுடைய பக்கம் எமது கவனத்தை திருப்பி பார்ப்போம். ஐவனை தொழுகை இருக்கிறார், நோன்பு பிடித்தவர்கள் எத்தனை பேர், தாய் தகப்பனுடைய மனதை துயரச் செய்தவர்கள் எத்தனை பேர். காசாவில் இருக்கின்றவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் முஸ்லீம்கள் தான். என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னும் அழிவு வந்தாலும் கூட அவர்கள் அதனை தாக்கு பிடிக்க, அந்த ஈமானுடைய வெளிச்சத்தினால் அதனை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த பயிற்சி, அந்த தர்பியத், அந்த தகப்பன் துஆ கேட்டிருப்பார். எப்படி? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமாரையும் எங்களுடைய சந்ததிகளையும் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவாயாக என்ற துஆ அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து அடிக்கடி வந்திருக்கும். அதனால் அந்த தகப்பனுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அவருடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் என்றார். அந்த பக்குவம், அந்த தைரியம், அந்த ஈமானுடைய அந்த வெளிச்சம் எத்தனை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருக்கிறது. பாடசாலைக்கு செல்கின்ற மாணவ பருவத்திலே எவ்வளவு தூரம் துஷ்டத்தனங்கள், எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு தொந்தரவு, ஆசிரியர்களை மதிப்பதில்லை, தாய் தகப்பனை மதிப்பதில்லை, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருத்தல், தலைமுடிகளை எத்தனையோ வகையான கோலங்களில் வெட்டி கொண்டிருத்தல், ரமலானுடைய மாதம் என்று கூட பார்க்காமல் ரமலானுடைய மாதத்தினுடைய புனிதத்தன்மையை கெடுத்துக் கொண்டிருத்தல். காசாவினுடைய மக்கள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லை, நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அதுதான் ஈமானுடைய வெளிச்சம். ஈமானை பற்றி எவ்வளவு பேசலாம் சகோதரர்கள், அது நடைமுறையில் காட்டப்படுவது. உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களும் உலகத்தில் வாழுகிறார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஈமானுடைய ஜோதி. அது தத்துவம் அல்ல, அது வெறுமனே ஏட்டு சுரக்க அல்ல, அது யதார்த்தத்திலே காட்டப்படுகிறது. தன்னுடைய பச்சிலம் பாலகர்களை ஜனாசாவாகி அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு ஒரு தாய் முத்தமிட்டு சொர்க்கத்துக்கு போகிறீர்கள் பிள்ளைகளே என்று சொல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய உள்ளத்திலும் ஈமான் வரத்தானே செய்யும். அந்த அளவு தூரம் எங்களால் முடியும் இன்ஷா அல்லாஹ் முயற்சித்தால் என்ற ஒரு கனவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்த பிள்ளைகளை எமக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக, கண்ணுக்கு குளிர்ச்சியானவர்களாக, சமுதாயத்திலே நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக, பலருடைய துஆவுக்கு உள்ளாகக்கூடியவர்களாக, நாம் மௌத்தாகியதற்கு பின்னாலும் கூட எங்களை ஞாபகப்படுத்தி கண்ணீர் விட்டு
எங்களுடைய மக்பராவுக்கு சென்று எங்களுடைய மக்பராவிலே எங்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு தியாகம் தேவை, அதுக்கு முயற்சி தேவை, அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும். அது தானாக வரமாட்டார். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக உனக்கு சாலிஹான குழந்தைகள் தேவையாக இருந்தால் நீ திருமணம் முடிக்கின்ற பெண் சாலிஹானவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பார்த்து சொல்லுகிறது. ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறது, நீ முடிக்கக்கூடிய அந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கை துணைவன் சாலிஹானவனாக இருக்கிறான், ஈமானுடைய வெளிச்சம் உள்ளவனாக, இபாதத்துக்களிலே லயிப்பவனாக, அல்லாஹ்வுடைய பயமுள்ளவனாக, நல்ல அகலாக்கு உள்ளவனாக, கெட்ட பண்புகள் எதுவும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுதான் சாலிஹான பிள்ளைகள் கிடைப்பதற்கான முதலாவது அத்திவாரம் என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மோசமான ஒரு பெண்ணை, மோசமான ஒரு கணவனை திருமணம் செய்துவிட்டு நல்ல குழந்தைகள், சாலிஹான குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது எந்த வகையிலும் சாத்தியமானது? இஸ்லாம் சொல்லுவது சாலிஹான பிள்ளைகள் கிடைக்க வேண்டுமா, சாலிஹான பெண்ணை அடைய வேண்டும், சாலிஹான ஆணை அடைய வேண்டும். அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, திருமணம் முடித்து உடல் உறவு கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தான், யா அல்லாஹ், உடல் உறவு கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலும் அந்த துஆ, யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாப்பாய், எங்களுக்கு நீ தரக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்று தான் அந்த மனிதனுடைய ஆசையை தீர்க்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட துஆ செய்ய வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அது இரண்டாவது, செகண்ட் ஸ்டெப். சாலிஹான பிள்ளைகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் மூணாவது துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு சாலிஹான பிள்ளைகளை தருவாயாக. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். எனவே திருமணம் என்பது இன்று எப்போதும் எப்படி மாறிவிட்டது? மேற்கத்தியவர்கள், அந்நிய கலாச்சாரத்தவர்கள் திருமணம் முடிப்பது போன்று திருமணம் நடப்பதனால் அதன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தைகள் சாலிஹானவர்களாக வரமாட்டார். திருமணத்தை ஒரு இபாதத்தாக, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராத்தை பேணியதாக சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதோடு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அதனையும் ஒரு இபாதத்தாக கருதி திருமணத்தின் பொழுது நடந்து கொள்ள வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. பிள்ளை கிடைத்தவுடன் அந்த பிள்ளையினுடைய வலது காதிலே பாங்கு, இடது காதிலே இகாமத்து, தலையை இறக்கி வெள்ளி அல்லது தங்கத்தை அதன் அளவுக்கு தர்மம் செய்வது, அக்கீகா கொடுப்பது, இப்படி எத்தனையோ ஏற்பாடுகள். இதெல்லாம் இஸ்லாத்திலே சாலிஹான பிள்ளையை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகள். நாம் எத்தனை பேர் அதனை செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேரடியாக ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தது. அடுத்ததாக, பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களோடு அன்போடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தாயும் தகப்பனும். இன்று போலீஸ்காரர்கள் போன்று தாயும் தகப்பனும் பிள்ளைகளோடு நடந்து கொள்கிறார்கள். கர்ண கொடூரமாக அவர்களோடு பேசுகிறார்கள். வாழ்க்கையிலே முத்தம் கொடுத்தது கிடையாது, அவர்களே அருள் கண் கொண்டு பார்ப்பது கிடையாது என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி அந்த தாய் தகப்பனோடு இரக்கமாக, அன்பாக, பாசத்தோடு இருப்பார்கள்? வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் முத்தம் கொடுத்து விட்டு அவர்களுடைய துஆவோடு தான் வெளியேற வேண்டும். எத்தனை பேரிடத்திலே அந்த பழக்கம் இருக்கிறது? அந்த அட்டாச்மெண்ட், அந்த நெருக்கமான அந்த உறவு, அது கட்டாயமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட சுமந்து கொண்டு தொழுதிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக நீண்ட நேரம் சுஜூதிலே இருந்தார்கள். காரணம் கேட்கப்பட்டதற்கு, என்னுடைய பேர பிள்ளைகள் 2 பேரும் என்னுடைய கழுத்திலே ஏறிக்கொண்டார்கள், அவர்கள் இறங்கும் வரைக்கும் நான் அவர்களோடு அவருடைய தேவையை நிறைவு செய்யும் வரைக்கும் நான் எழுப்பவில்லை என்று காரணம் காட்டினார். இமாமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே, பேரப்பிள்ளைகள் கழுத்திலே ஏறிக்கொண்டார்கள் என்றால் அவருடைய மனதிலே இருக்கின்ற அந்த தேவையை நிறைவு செய்ய முன்னர் அவர்களை இறக்கக்கூடாது என்று ஒரு நபி சொல்லுகிறார்கள் என்றால்
அவர்கள் பிள்ளைகளோடு எவ்வளவு இறக்கமாக இருந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய பிள்ளைகளை நாங்கள் கவனிப்பாரில்லாமல் விட்டுவிட்டோம். அவர்கள் அபியூஸ் பண்ணப்படுகிறார்கள், சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம், அதே போன்று அடி தடி, பியர் குரூப் எனப்படக்கூடிய சம வயது குழுக்களால் துன்புறுத்தப்படுவது, சகோதர சகோதரிகளால் துன்புறுத்தப்படுவது போன்ற இன்னொரு கருமங்களால் அவர்கள் மனதளவிலே மிகவும் சைக்காலஜிக்கலி அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக அதிகமாக பாதிக்கிறது. அண்மையிலே ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள். இலங்கையிலே ஒரு போலீஸ் அதிகாரி பேசுகின்ற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதிலே அவர் சொல்கிறார், இலங்கையில் இருக்கின்ற சிறை கைதிகளிலே 90% சிறுவர்களாக அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் பெரியவர்களாக மாறியதற்கு பின்னால் குற்றச் செயல்களிலே ஈடுபடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், போதை வஸ்துக்களை பாவிக்கிறார்கள், அடிதடியிலே ஈடுபடுகிறார்கள், குற்றவாளிகளாக பயங்கரவாதிகளாக மாறுகிறார்கள் என்று அந்த போலீஸ் உயர் அதிகாரி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறுவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளம் மிகவும் மென்மையானது. அவர்கள் எங்களிடத்திலே அடைக்கலத்தை எதிர்பார்க்கிறார்கள், எங்களிடத்திலே அரவணைப்பை எதிர்பார்க்கிறார்கள். வீட்டிலே தாயும் தகப்பனும் சண்டை பிடித்துக் கொள்கின்ற பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. வீட்டிலேதானே அமைதியும் சந்தோஷமும் இருக்கின்ற இடம். அந்த இடத்திலேயே சண்டை என்றால், அந்த இடத்திலேயே தூஷண வார்த்தைகள் பேசப்படுகிறது என்றால், அந்த இடத்திலேயே நிம்மதி இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? அவர்கள் வீடுகளிலே இருக்க விருப்பப்பட மாட்டார்கள். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீட்டை விடவும் நண்பர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்வதுதான் சிறப்பாக தெரிகிறது. காரணம் என்ன? வீட்டிலே இருக்கின்ற அந்த கொடூரமான சூழ்நிலை. வீட்டிலே தகப்பனிடத்திலே புன்முறுவல் கிடையாது, தாயிடத்திலே அரவணைப்பு கிடையாது. தாய் எந்த நேரமும் ஹேண்ட்போனிலே, தகப்பன் எந்த நேரமும் பிசினஸும் அதுவும் இதுவும் என்று எந்த நேரமும் வெளியே. பிள்ளை பாடசாலைக்கு சென்று வந்ததுக்கு பின்னால் அந்த பிள்ளையினுடைய கொப்பியை எடுத்து பார்த்து, மகனே மகளே, நீங்கள் இன்று என்ன படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இன்று வகுப்பிலே என்ன நடந்தது, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, சுகையினமாக இருக்கிறீர்களா என்று தலையை தடாவி ஒரு முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை அக்கறையோடு ஒரு தகப்பன் விசாரிப்பாராக இருந்தார், ஒரு தாய் விசாரிப்பாளாக இருந்தார், நிச்சயமாக அந்த தாயும் தகப்பனும் வயோதிபர்களாக மாறியதற்கு பின்னால் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம் பிரவாகித்து ஓடி அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்கின்ற அதே நேரத்திலே தன்னுடைய உழைப்பிலிருந்து அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த பிள்ளையை நிச்சயமாக கொடுக்கும். எப்போது தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்களோ அந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற அன்பை, அரவணைப்பை அந்த பிள்ளையிடமிருந்து ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அன்பாக இருப்போம், அக்கறையாக இருப்போம். எமது பிள்ளைகளோடு நாம் பாசத்தை நாங்கள் பொழிவோம். அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் மிகவுமே கரிசனையாக நாங்கள் இருப்போம். இது அன்பு இரக்கத்தை பொறுத்த விஷயம். அடுத்ததாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் எமது வீட்டு சூழலிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை, ஹதீஸை, அஹ்லாக்குகளை, ஹலால் ஹராம் என்றால் என்ன, அஜ்னபி யார், மஹ்ரமி யார், நண்பன் யார், எதிரி யார், ஹலாலான உழைப்பு என்ன, ஹராமான உழைப்பு என்ன, உறவினர்களை சேர்ந்து நடப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, களவெடுப்பது கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது போன்ற விஷயங்களை வீட்டிலே கற்பிக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய பொறுப்பு. தங்களுக்கு கற்பிப்பதற்கு நேரம் இல்லையா, கட்டாயமாக அஹதியாவும் மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். இன்று எமது ஊரிலே இருக்கின்ற அஹதியாவுக்கு எத்தனை பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகின்றோம்? நாம் அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்யும். மதரசாவுக்கு அனுப்பவில்லை, அஹதியாவுக்கு அனுப்பவில்லை. நாங்கள் சிறுவர்களாக இருந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தாயும் தகப்பனும் மதரசாவுக்கு போக வேண்டும் என்பதில்லை, நாங்கள் ஓத வேண்டும் என்பதில்லை, நாங்கள் பாடமாக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு அக்கறையாக இருந்தார்கள். இந்த மிம்பரிலிருந்து நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறோம். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இன்று நாங்கள் பேசுகின்றோம் என்றால், எழுதுகின்றோம் என்றால் எங்களுடைய தாய் தகப்பனுடைய அந்த அரவணைப்பு, அந்த அக்கறை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் உயிரோடு இருப்பது போன்ற உணர்வை நாங்கள் பெறுகிறோம். நாங்கள் பாடசாலைக்கு சென்று வந்துவிட்டால் உங்களுடைய நண்பர் யார், யாரோடு பழகினீர்கள், நீங்கள் எங்கே விளையாடப் போகிறீர்கள் என்று கேட்கின்ற நிலை
தாயாரிடத்திலே காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட கற்பிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். மிக முக்கியமாக தாய் தகப்பனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்புதான் முன்மாதிரியாக நடப்பது. முன்மாதிரியாக நடப்பது. காலையிலே தஹஜ்ஜத்துக்கு எழும்பி ஒரு தாயும் தகப்பனும் தொழுவதை ஒரு பிள்ளை காணுகின்ற பொழுது அது மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். காலையிலேயே தகப்பன் பள்ளிவாயலுக்கு போகின்ற பொழுது பள்ளிவாயல் விட்டு வந்து அங்கு குர்ஆனை ஓதுகின்றதை பிள்ளைகள் காணுகின்ற பொழுது தாயும் தகப்பனும் மிகவும் நல்லுறவோடு தங்களுக்கிடையில் பேசிக் கொள்வதை காணுகின்ற பொழுது தாயும் தகப்பனும் ஹலாலான சம்பாத்தியத்திலே தான் அக்கறையாக இருக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளம் இந்த ஏர்போர்ட்டிலே இருக்கின்ற ராடாரை ஒப்பிட முடியும். அவருடைய ஒரு சின்ன விஷயமும் கூட, தாய் தகப்பனுடைய ஒரு சின்ன விஷயமும் கூட பிள்ளைகளுடைய மனதை மிகவும் அதிகமாக பாதிக்கும் என்பதை நாங்கள் கவனமாக விலகிக் கொள்ள வேண்டியவர்களாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் மீது நாங்கள் அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு தேவையான கண்டிப்பையும் நாங்கள் காட்ட வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் செல்லம் கொடுத்து பிள்ளைகளை நெடுங்கவுத்தில் விட்டு அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பவர்களாகவும் நாங்கள் இருக்கக்கூடாது. தாய் என்றால் தகப்பன் என்றால் அவர்கள் நலவுக்கு நலவுதான். அவர்கள் நாங்கள் தவறு செய்தால் அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், அடிப்பார்கள், கண்டிப்பார்கள் என்ற உணர்வு பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்படியாகவே சொல்லிக்கொண்டே போக முடியும். நாம் எந்த அளவு தூரம் எமது பிள்ளைகளை அக்கறையோடு அன்போடு வளர்க்கிறோம் என்பது மிக முக்கியம். எல்லாவற்றுக்கும் முன்பதாக எமது பிள்ளைகளுக்காக செலவழிப்பதை ஒரு தர்மமாக, ஒரு இபாதத்தாக நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு தீனாரை செலவு செய்கின்றான். ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டிய ஒரு தீனாரை செலவு செய்கின்றான். ஒரு மிஸ்கீனை கவனிப்பதற்காக வேண்டிய ஒரு தீனாரை செலவு செய்கின்றான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டிய ஒரு தீனாரை செலவு செய்தால் மேலே சொல்லப்பட்ட செலவுகள் அனைத்தை விடவும் சிறந்த செலவாக இருக்க முடியும், அதற்கு அதிகமாக நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எமது பிள்ளைகளுக்கு மருந்து வாங்கி கொடுப்பது, எமது பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுப்பது, எமது பிள்ளைகளுடைய நியாயமான தேவைகளை நிறைவு செய்வதற்கு உடுப்பு வாங்கி கொடுப்பது, அவர்கள் தூங்குகின்ற படிக்கின்ற அறைகளை பக்குவமான பொருத்தமான அறைகளாக மாற்றிக் கொடுப்பதற்கு நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தர்மமாக எழுதப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது ஒரு சிறப்பான ஒரு சேமிப்பாகவும் இருக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகளை வளர்த்து சிறப்பாக நாங்கள் ஆளாக்குவோமாக இருந்தால் கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்க விரும்புகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி தகல்து அன வஹுவ அல் ஜன்னா கஹாதை. யார் இரண்டு பெண் பிள்ளைகளை, பாருங்கள், ஆண் பிள்ளைகள் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை, இரண்டு பெண் பிள்ளைகளை மிக சிறப்பாக பராமரித்து அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே பயிற்றுவித்து அந்த பிள்ளைகளை நாளை கியாமத்துக்கு அனுப்புகிறாரோ, தகல்து அன வஹுவ அல் ஜன்னா கஹாதை. விரல் இரண்டையும் இப்படி காட்டி சொன்னார்கள், நானும் அந்த மனிதனும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். விரல்களை இரண்டையும் சேர்த்து வைத்து சொன்னார்கள். பெண் பிள்ளைகளை வளர்ப்பதனை ஒரு சவாலாக இருந்து பார்க்கின்றோம், அதனை ஒரு பாரமாக பார்க்கின்றோம். நிச்சயமாக அப்படி அல்ல. ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதனை விடவும் பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக அன்பும் இரக்கமும் காட்டப்பட வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆண் பிள்ளைகளை விடவும் மிகவும் சொத்தானவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு வீட்டை விடவும் வெளி உலகம் என்பது மிக குறைவாகத்தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களோடு அன்பாக பேசுவது, அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை நிறைவு செய்து கொடுப்பது, அவர்களுக்கு கற்பிப்பது, அவர்களை அரவணைப்பது என்ற விஷயத்திலே ஒரு தகப்பன் ஈடுபடுவாராக இருந்தால் அவரை பொறுத்தவரையில் அவர் சுவர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மிகவும் பயங்கரமான சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றனர். பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தை சமாளித்துக் கொள்வது மிக கஷ்டம். அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான பயிற்சியை வீட்டிலே கொடுக்க வேண்டும், பள்ளி வாயிலே கொடுக்க வேண்டும், மதரசாவிலே, அதே நேரம் அகதியாவிலே, பாடசாலையிலே கொடுக்க வேண்டும். வீடு மாத்திரம் நல்ல இடமாக இருந்தால் போதாது, இரண்டு கையும் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும் என்ற வகையிலே வீட்டிலே அழகாக வளர்க்கப்படுகின்ற ஒரு பிள்ளை பாடசாலைக்கு சென்று கெட்டுப்போன வரலாறுகள் இருக்கின்றன. எனவே பாடசாலையும் கைகோர்க்க வேண்டும்.
பள்ளிவாயிலும் அதற்கான முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நாங்கள் கவனிக்கின்ற பொழுதும் எங்களுக்கு துஆ செய்கின்ற பிள்ளையாக, நாளை மறுமையிலே எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்கின்ற பிள்ளையாக, பலருடைய துஆவுக்கு உள்ளாகக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வல்ல நாயன் அனைவரையும் அங்கீகாரம் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, சாலிஹான பிள்ளைகளாக, நல்ல மக்களுடைய துஆவுக்கு பாத்திரமான பிள்ளைகளாக அவர்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான அடிப்படையில் எங்களுடைய சொத்துக்களை சேகரிப்பவர்களாகவும் ஹலாலான அடிப்படையில் செலவழிப்பவர்களாகவும் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகையிலிருந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், காசாவிலே, பலஸ்தீனிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு நீ கை கொடுப்பாயா. அவர்களுக்கு மிக அவசரமாக வெற்றியை கொடுப்பாயாக. உலகத்திலேயே கண்ணியமான மக்களாக அவர்களை மாற்றுவாயா. அவர்களை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் தங்களும் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை படுமோசமாக நீ அழித்து விடுவாயா. உன்னுடைய அத்தாட்சிகளை நீ காட்டுவாயா. யா அல்லாஹ், இந்த சந்தர்ப்பத்திலே உன்னிடத்திலே கையேந்துகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயா. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயா. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது சீரும் சிறப்புமாக சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயா. ஆமீன் ஆமீன்.